வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் சௌந்தர்ய லஹரி. அதில் பாதத்தில் தொடங்கலாமா? முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் மாதிரியானது. இரண்டாவதில்தான் ஸ்தோத்திரம் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம். பாத தூளி மகிமையோடு ஆரம்பித்திருக்கிறது. புருஷ தெய்வ வர்ணனையில்தானே பாதத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஸ்திரீ தெய்வத்திற்கு சிரசில் அல்லவா ஆரம்பிப்பது சம்பிரதாயம். ஏன் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறது என்று தோன்றலாம். அங்கமாக ஒரு ஆர்டரில் முழு ஸ்வரூபத்தையும் வர்ணித்து கொண்டு போகும்போது தான் புருஷ தெய்வத்திற்கு பாதாதி கேசம், பெண் தெய்வத்திற்கு கேசாதி பாதம் என்பது. இங்கே இந்த ஆனந்த லஹரி செக்ஷனில் அப்படி பாதத்தில் இருந்து ஆரம்பித்து மேல் வரிசையில் வர்ணித்து கொண்டு போவதாக ஸ்லோகங்கள் இல்லை. சௌந்தர்ய லஹரி என்றே சொல்லப்படும் பின் செக்ஷனில்தான் வரிசை கிரமமாக அங்க வர்ணனை வருவது. அங்கே எப்படி சம்பிரதாயமோ அப்படி சிரசில் உள்ள கிரீடத்தில் ஆரம்பித்திருக்கிறார். அப்புறம் இறங்கு வரிசையாக பாதம் வரை கொண்டு முடித்திருக்கிறார். பூர்ணமான ஸ்வரூப வர்ணனை கிரமம் என்று எடுத்துக்கொள்ளாத போது எந்த தெய்வமானாலும் முதலில் அதன் பாதத்தை பிடிக்கத்தான் போக வேண்டும். சரணாகதி என்று விழுவது பாதத்தில்தான். பக்தனின் சிரசில் பாதத்தை வைத்துத்தான் குரு ரூபமாக தெய்வம் தீட்சை கொடுப்பதும். அம்பாள் அம்மாவுக்கு அம்மா, குருவுக்கு குரு. அதனால் அம்மா என்று அவள் காலை கட்டி கொள்வதானாலும் சரி, குரு என்று தீட்சை கேட்டாலும் சரி, பாதத்தை தான் பிடிக்கணும். ஆகையால் ஸ்தோத்திரத்தை இப்படி ஆரம்பிப்பது முறையானதுதான். இன்னொன்று கூட, சிவன் சக்தியுக்தன் என்றால் சக்தியும் சிவயுக்தைதான். அவர்கள் அர்த்தநாரீஸ்வரர்களாக இருப்பதால் சிவனை பற்றி கேசாதிபாத வர்ணனையும் பண்ண நியாயமுண்டென்று அப்படி ஒரு ஸ்துதி ஆச்சாரியால் செய்திருக்கிறார். அதே நியாயத்தில் அம்பாளை பாதாதி கேசமாக கூட வர்ணிக்கலாம்தான். இங்கே அப்படி வர்ணனை தொடர்ந்து போகாவிட்டாலும் பாதத்தில் ஆரம்பித்ததிலேயே சிவா பிண்ணையாக, சிவனிடமிருந்து பிரிவற்றவளாக அம்பாள் இருப்பதையும் காட்டிய மாதிரி வைத்து கொள்ளலாம். எந்த விஷயத்திற்கும் ஆரம்பத்தை அடி என்று சொல்வது வழக்கம். அடியிலிருந்து நுனி வரை என்று சொல்கிறோம். அந்த ரீதியிலும் அம்பாளின் அடியில் ஆரம்பித்து கொண்டு போவதுதானே முறை. அடுத்த 2 ஸ்லோகங்களும் கூட அம்பாளுடைய பாத மகிமையைத்தான் சொல்கின்றன. திருவடிக்கும் அடியிலுள்ள தூளியின் மகிமையை முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் திருவடி மகிமையை சொல்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஈக பர நலன் தரும் இணையடி பொடி. திருவடி தூளி என்னவெல்லாம் அனுகிரகம் செய்கிறதென்று 3ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார். பிரபஞ்ச விவகாரம் முழுக்க அதனாலேயே என்று 2வது ஸ்லோகத்தில் சொன்ன பின் பிரபஞ்சத்திலுள்ள ஜீவர்களுக்கு அது எப்படியெல்லாம் அனுகிரகிக்கிறது, பிரபஞ்சத்திலிருந்தே விடுவித்தும் அனுகிரகிக்கிறது என்று சொல்கிறார். அவித்யானாம் அந்தஸ் திமிர மிகிர த்விபீவ நகரி. அவித்யா என்றால் அஞ்ஞானம். அது ஒரு பெரிய இருட்டு. திமிரம் என்ற ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கும் இருட்டு. ஸ்வயஞ்சோதியாக உள்ள ஆத்மா தெரியாதபடி அஞ்ஞான இருட்டு செய்கிறது. இப்படி அஞ்ஞானியாக இருப்பவர்களுக்கு சூரியோதய ஸ்தானமான ஒரு பிரகாசமான நகரம் மாதிரி ஞான வெளிச்சத்தை அம்பாளின் பாதத்தூளி கொடுக்கிறது. மிகிரன் என்றால் சூரியன். த்விவீவ நகரம் என்பது ஒரு தீவில் உள்ள நகரம். உதய காலத்தில் பார்த்தால் சூரியன் சமுத்திர மத்தியில் இருக்கும். ஒரு தீவிலிருந்து எழும்புகிற மாதிரி தோன்றும். அதை வைத்தே இங்கே சொல்லியிருக்கிறது. அஞ்ஞான தமசுக்கு சூரியனாக அம்பாளின் பாத தூளி இருக்கிறதென்று சொன்னாலே போதுமே. சூரியன் உதிக்கிற தீவில் இருக்கும் நகரமாக என்பானேன் என்று நினைப்பவர்கள் வேறே பாடபேதம் சொல்கிறார்கள். திமிர மிகிரோத்தீப நகரி என்று. திமிர மிகிர உத்தீபன கரி என்று சந்தி பிரியும். உத்தீபனம் என்றால் பிரகாசமாக தூண்டிவிடுவது.
ஆகையால் இப்படி வைத்துக்கொண்டால் அஞ்ஞானம் என்ற உள்ளிருட்டை போக்கி ஞான பிரகாசத்தை தூண்டிவிடும் சூரியன் என்று அர்த்தம் கொடுக்கும். சப்பிரபஞ்சம் நிஸ்பிரபஞ்சம் என்று 2 பிரபஞ்ச விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட சகுண பிரம்மம் சப்பிரபஞ்சம். பிரபஞ்சமும் அதற்கு ஹேதுவான மாயையும் அடிபட்டு போய் சத்தா மாத்திரமாயிருக்கும். நிர்குண பிரம்மம் நிஸ்பிரபஞ்சம். சப்பிரபஞ்சமான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அம்பாளின் பாத தூளியை காரணமாக சொல்லி முந்தின ஸ்லோகத்தில் அவளை சகுண பிரம்மமாக காட்டினார். இந்த ஸ்லோகத்தில் அவளை மாய இருள் நீக்கும் சூரிய பிரகாசம் என்று சொல்லி நிஸ்பிரபஞ்சமாக நிர்குண பிரம்மமாக காட்டுகிறார். அவருக்கு அத்வைத நினைப்பு துருத்தி கொண்டு அப்பப்போ வந்துவிடும். பக்தி ஸ்தோத்திரமானாலும் வந்துவிடும். உடனேயே துவைத பாவத்தில் இருக்கிறவர்களுக்கல்லவா சொல்ல வந்தோம். அதனால் எதுதான் முடிவான சத்தியமோ லட்சியமோ அதை அத்வைதத்தை எல்லாருக்கும் அங்கங்கே தெரிவிக்கத்தான் வேண்டும் என்றாலும் விஸ்தாரம் பண்ணப்படாது என்று துவைதமாக ஸ்ருதியை இறக்கிவிடுவார். அப்படித்தான் இங்கே அவித்யா தமஸ் நிவிருத்தியானதை சொன்னவிட்டு லோகத்தில் எல்லோரும் ஆசைப்படுகிற புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் ஆகியவற்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவித்யை என்பது ஆத்மாவை தெரிந்து கொண்ட மகான்களை தவிர பாக்கி அத்தனை பேரையுமே பிடித்திருப்பது. மகா புத்திமான்கள் கெட்டிக்காரர்களுக்கும் கூட அவித்யிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அம்பாளின் பத ரஜஸ் தூளி அவித்யை போக்கி ஆத்ம ஞான பிரகாசத்தை அளிக்கிறது என்று உச்சஸ்தானத்தை சொன்னதற்கு அப்புறம் அதற்கு அடுத்த படியில் அது புத்தி பிரகாசமான உயர்ந்த துவைத ஞானத்தை மந்த புத்தியுள்ளவர்களுக்கு கொடுக்கிறது என்கிறார். ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. ஜடானாம் என்றால் ஜட மாதிரி அறிவு மந்தித்து இருப்பவர்களுக்கு. அவர்கள் அறிவு வறண்டு போயிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே அம்பாளின் பாத தூளி ஒரு தேனான பிரவாகத்தை ஃபவுண்டனாக பீச்சி அடித்து பசுமையாக பண்ணுகிறது. மகரந்த ஸ்ருதிஜரி என்றால் தேன் பிரவாகத்தின் ஃபவுண்டெயின். தேன் என்றால் அது ஒரு புஷ்பத்திலே தானே ஊறும். இங்கே அப்படிப்பட்ட புஷ்பம் எதுவென்றால் சைத்தன்ய ஸ்தபகம், ஜீவ ஓட்டமுள்ள அறிவென்கிற பூங்கொத்து. சைத்தன்யம் என்பது சித் என்கிற பரமஞானம்தான். அதுவே மந்த புத்திக்காரர்களுக்கு புத்தி பிரகாசத்தை தேனாக பாய்ச்சுகிற பூங்கொத்தாக இருக்கிறது. லலிதா சகசரநாமத்திலேயும் சைத்தன்ய குசுமம் என்று வருகிறது. குசுமம் என்றால் புஷ்பந்தான். ஞான பூங்கோதை என்றே காளஹஸ்தியில் அம்பாளை சொல்கிறது. சைத்தன்யமே அம்பாளுக்கு அர்க்யோபசாரம். சைத்தன்யமே அவளுக்கு அர்ச்சனையாகிற புஷ்பம். சைத்தன்யார்க்ய சமராத்யா சைத்தன்ய குசும பிரியா என்று சகசரநாமத்தில் வருகிறது. சேர்ந்தாற் போலவே சதோதிதா தருணாதித்ய பாடலா என்றெல்லாமும் நாமாக்கள் வருகிறது. எப்போதும் உதய காலம் போல பிரசன்னமாக இருப்பவள் சதோதிதா. உதய சூரியன் மாதிரி ஜோதி சிவப்பாக இருப்பவள். தருணாதித்ய பாடலா ஆச்சாரியால் திமிர மிகிர த்வீப நகரி என்றும் சைத்தன்ய ஸ்தபகம் என்றும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருப்பது சகசரநாமத்தின் இன்ஸ்பிரேஷனிலேயே இருக்கலாம். அவருக்கு சகசரநாம நினைவு என்றால் மூகருக்கு அவர் சொல்லியிருப்பதன் நினைவு. சைத்தன்ய ஸ்தபகம் என்று ஆச்சாரியால் சொன்னதன் நினைவிலேயே மூகர் பஞ்சசதியின் ஆரம்ப ஸ்லோகத்திலே அம்பாளை பர சித் ரூபா என்று சொல்லி அந்த சித்தே கருணை வடிவமாக்கி காஷ்மீர ஸ்தபகம், அதாவது குங்குமப்பூவின் பூங்கொத்து மாதிரி அத்தனை கோமளமான சரீரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடத்தில் ஒரு கொடி படர்கிற மாதிரி எழுந்தருளி இருக்கிறது என்று பாடியிருக்கிறார். காரண பரசித்ரூபா காஞ்சிபுர சீம்னி காமபீடகதா காசன விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தபக கோமளாங்க லதா. சாதாரணமாக லோக ஜனங்களுக்கு வேண்டியது அறிவும் செல்வமும் தானே. அம்பாளின் பாத தூளி அறிவு பிரகாசம் தருவதை சொன்ன உடனேயே செல்வம் தருவதையும் சொல்கிறார். தரித்ராணாம் சிந்தாமணி
குணனிகா. சிந்தாமணி என்பது ஒருத்தர் இஷ்டப்படுவதையெல்லாம் கொடுக்கும் தெய்வாம்சமுள்ள மணி. எதை சிந்தித்தாலும் தந்துவிடுகிற மணியானதால் அப்படி பெயர். பிலாசபர் ஸ்டோன் என்று வெள்ளைக்காரர்கள் ஒன்றை சொல்கிறார்கள். ஆனால் அது வேறே, இது வேறே. பிலாசபர் ஸ்டோன் என்பது நாம் ஸ்பர்சவேதி என்று சொல்கிற மாதிரியான ஒன்று. அது பட்டால் பித்தளை, ஈயம், இரும்பு எதுவானாலும் தங்கமாக மாறிவிடும். அது லோக கன்வர்ஷன் மட்டுமே பண்ண முடியும். சிந்தாமணி அப்படி இல்லை. நாம் என்ன இஷ்டப்பட்டாலும் அதை உண்டாக்கி கொடுத்துவிடும். இப்படி 3 காமதேனு, கல்பக விருட்சம், சிந்தாமணி என்று. சிந்தாமணி அசேதனமான ஜட பதார்த்தத்தை சேர்ந்தது. கல்லு, மண்ணு மாதிரியான பதார்த்த வகை. கல்பக விருட்சம் சேதனமும் ஜடமும் சேர்ந்த தாவர வகை. தாவரங்கள் ஜலத்தை குடிக்கிறது. வேர், கிளை என்று வளர்கிறது. இனவிருத்தி பண்ணிக்கொள்கிறது ஆகிய அம்சங்களால் சேதன ஜாதியில் வருகின்றன. ஆனால் அவை இருந்த இடத்தை விட்டு நடக்க முடியாது. மிருகங்களுக்கும் மனுஷியர்களுக்கும் உள்ள பலவிதமான அறிவு உணர்ச்சிகளும் அவற்றுக்கு இல்லாததால் ஜட ஜாதியிலும் வருகின்றன. காமதேனு பூரணமான சேதன ஜீவன். ரூபத்தில் மிருகமான பசுவாய் இருப்பது. அறிவிலோ மனுஷர்களுக்கு மேலே திவ்யமான நிலையில் இருப்பது. இப்படி இஷ்டத்தை கொடுப்பதில் 3 தினுசான சிருஷ்டி இனங்களில் ஒவ்வொன்றிலும் ஒன்று. அனிமல் கிங்டம், வெஜிடபிள் கிங்டம், மினரல் கிங்டம் என்ற 3இல் ஒவ்வொன்றிலும் சகல இஷ்டபூர்த்தி பண்ணுவதாக காமதேனு, கல்பக விருட்சம், சிந்தாமணி என்று ஒவ்வொன்று இருக்கின்றன. அதில் அம்பாளின் பாததூளி தரித்திரர்களுக்கு இஷ்டப்பட்ட செல்வத்தை எல்லாம் தருவதில் சிந்தாமணியாக இருக்கிறது. சிந்தாமணி குணனிகா. குணனிகா என்றால் ஹாரம். பின்னாடி இந்த சௌந்தரிய லகரியிலேயே ஒரு இடத்தில் ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை மாதிரி சிந்தாமணிகளை கோத்து செய்த ஜபமாலையையே உருட்டிக்கொண்டு சில மகாபாக்கியசாலிகள் அம்பாள் மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் என்று வருகிறது. பஜந்தி துவாம் சிந்தாமணி குண நிபத்தாட்ச வளையா. காமதேனுவின் பிரஸ்தாவமும் இந்த ஸ்லோகத்தில் வருகிறது. அந்த பாக்கியசாலிகள் அம்பாள் மந்திரத்தால் ஹோமம் பண்ணும்போது சாதாரண பசு நெய்யால் பண்ணாமல் காமதேனுவின் பாலிலிருந்து எடுத்த நெய்யாலேயே பண்ணுகிறார்களாம். சிவாக்னவ் ஜூஹ்வந்த சுரபிக்ருத தாராகுதி சதை. சுரபிக்ருதம் என்றால் காமதேனுவின் நெய். சுரபி என்பது காமதேனுவின் இன்னொரு பெயர். ஒரு சிந்தாமணியே கேட்டதையெல்லாம் கொடுத்துவிடும். கேட்டதற்கு மேலே எத்தனையோ பங்கு மடங்கு அம்பாள் பாதத்தூளி கொடுக்குமாதலால் பல சிந்தாமணிகளை கோத்த மாலையாக அதை சொல்லி இருக்கிறார். கல்பக விருட்சம் பற்றியும் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். அதுவும் பாத மகிமையை சொல்வதுதான். அங்கே கல்பக மாதிரியே இன்னும் 4 தேவலோக விருட்சங்களும் கேட்டதையெல்லாம் கொடுப்பவை. யாதலால் எல்லாவற்றையும் சேர்த்து தேவலோக தருக்கள், தருணாம் திவ்யானாம் என்கிறார். அந்த 4 என்னவென்றால் பாரிஜாதம் ஒன்று, மந்தாரம் இன்னொன்று. பக்த ஜனங்களுக்கு பகவான் கேட்டதெல்லாம் கொடுப்பதால் தான் ஸ்ருத ஜன மந்தாரா என்று பஜனை பாட்டுகளில் வருவது. சந்தானம், ஹரிசந்தனம் என்பவை பாக்கி 2 தெய்வீகமான மரவகைகள். பஞ்சைதே தேவதரவோ மந்தார பாரிஜாதக சந்தான கல்பவிருக்ஷ பும்சி வா ஹரிசந்தனம். என்ன சொல்கிறார் என்றால், கல்பக விருட்சம் முதலான 5ம் அதன் கீழே வந்து நிற்பவர்களுக்கு அந்த சமயத்தில் மாத்திரம் தங்கள் ஹஸ்தங்களான கிளை நுனியிலுள்ள துளிர்கள் மூலம் இஷ்டபூர்த்தி தருகின்றன. தேவலோகவாசிகள் மாத்திரம்தான் அப்படி அந்த விருட்சங்களுக்கு கீழே போய் நிற்க முடியும். ஆனால் சர்வ ஜனங்களுக்குமே எங்கேயோ குடிசையில் கிடக்கும் தரித்திரனுக்கும் கூட உன் பாதங்கள் சதா காலமும் இஷ்டபூர்த்தி தருகின்றன என்று சொல்லி இன்னும் சில சமத்காரங்களும் பண்ணி இருக்கிறார். இங்கே விட்டு போன வெஜிடபிள் கிங்டம் அங்கே வந்து விடுகிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். 3ஆம் ஸ்லோகப்படி அம்பாளின் பாத தூளி அவித்ய இருட்டுக்கு சூரியோதயமாகவும் ஜடத்தன்மை போக்கும் சைத்தன்ய தேனாகவும் தரித்திரம் போக்கும் சிந்தாமணியாகவும் இருக்கிறது. இன்னும் என்ன பண்ணுகிறது அந்த பாதத்தூளி?
நமக்கு முக்கியமாக தெரிவது அறிவாளியாவதும் ஐஸ்வர்யவனாவதும் தான். ஆனால் ஆச்சாரியாளுக்கு முக்கியம் நம்முடைய அவித்யை போய் நாம் சம்சார நிவிருத்தி பெறுவதுதான். அவித்யா தமோ நிவிருத்தியில்தான் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். முடிக்கிற போதும் அதையே சம்சார நிவிருத்தி என்ற பெயரில் சொல்கிறார். நமக்காக விட்டு கொடுத்து நடு 2 வரியில் புத்திசாலித்தனம் ஐஸ்வர்யம் என்கிறவற்றை சொன்னாலும் அதற்கு 2 பக்கமும் காவல் போடுகிற மாதிரி ஆரம்ப கடைசி வரிகளில் அஞ்ஞான நிவிருத்தியையே சொல்லி இருக்கிறார். தரித்ராணம் சிந்தாமணி குணனிகா என்றவர் அடுத்தாற்போல ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி என்று சொல்லி முடித்திருக்கிறார். பிறவி பெருங்கடல் என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அதுதான் ஜன்ம ஜலதி. பொய்ம் மாய பெருங்கடல் என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிற சம்சார சாகரமும் அதுதான். அதிலே நாம் அப்படியே முழுகி போயிருக்கிறோம். நிமக்னானாம் என்றால் முழுகி போனவர்களுக்கு, சம்சார சாகரத்தில் முழுகி போனவர்களுக்கு. அம்பாளுடைய பாதத்தூளி என்னவாக இருக்கிறது என்றால் முரரிபு வராகஸ்ய தம்ஸ்ட்ரா பவதி, வராகமாக வந்த மகாவிஷ்ணுவின் கோரைப்பல்லாக இருக்கிறது. தம்ஸ்ட்ரம் என்றால் கோரைப்பல். வராகவதாரத்தின் கோரைப்பல்லாக இருக்கிறதென்று சொன்னால் என்ன அர்த்தம்? சிற்பங்களில் பார்த்தால் தெரியும். பூவராக சுவாமி பூமாதேவியை கோரைப்பல்லின் மேலேதான் தூக்கி வைத்து கொண்டிருப்பார். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை அபகரித்து கொண்டு போய் ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே ஒளித்து வைத்து விட்டான். அப்போது சுவாமி வராக அவதாரம் பண்ணி குடைந்து கொண்டு போய் அந்த பூமாதேவியை பூமியைத்தான் தன்னுடைய அழகான கோரை பல்லால் தான் நெம்பி எடுத்து அப்படியே அதன் உச்சியில் நிறுத்தி கொண்டு வெளியிலே கொண்டு வந்து விட்டார். அப்படி சம்சார சாகரத்தில் முழுகியுள்ள நம்மையெல்லாம் அதிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து தூக்கி நிறுத்தும் கோரைப்பல்லாக அம்மாளின் சரண பாம்சு பாதத்தூளி இருக்கிறது. ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் தம்ஸ்ட்ரா முரரிபு வராகஸ்ய பவதி. விஷ்ணுவின் அவதாரமான வராகம் என்பதற்கு முரரிபு வராகம் என்று போட்டிருக்கிறார். முரண் என்ற அசுரனை சம்ஹரித்தவராகையால் முரரிபு என்று பேர். முராரி என்றாலும் அதே அர்த்தம்தான். ரிபு அரி என்ற 2 பதங்களுக்கும் விரோதி என்று அர்த்தம். முரண் நரகாசுரனின் கூட்டாளி. கிருஷ்ண பரமாத்மாதான் நரகாசுர வத சமயத்தில் அவனுக்கு லகாயமாக வந்த இவனையும் வதம் செய்தார். மகாவிஷ்ணுவின் சாக்ஷாத் நாமாக்களில் எதையும் சொல்லாமல் முந்தைய ஸ்லோகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் ஏற்பட்ட சௌரி என்ற பெயரை சொன்னார் போலேயே இங்கேயும் முரரிபு என்று போட்டிருக்கிறார். ஆச்சாரியாளுக்கு கிருஷ்ணாவதாரத்திடம் ஒரு அழாதியான பக்தி உண்டு என்ற அபிப்பிராயத்திற்கு இந்த மாதிரியான சான்றுகள் பலம் கொடுக்கின்றன. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல்கள், ஸ்லோகங்கள், ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகொடி சங்கர, காமாட்சி சங்கர, காமதேனு சங்கர. மகாபெரியவாச்சரணம்.